கன்னியாகுமரி மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற கூட்டலமூடு பத்ரேஸ்வரி அம்மன் கோவில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஆயிரக்கணக்கான பெண்கள் பொங்கலிட்டு சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ்குமார், வணக்கம். இது பற்றிய விவரங்கள் என்ன, பதிவு பண்ணுங்க. மோகன், கன்னியாகுமரி மாவட்டத்தில் பழமை வாய்ந்ததும் அதே போன்று பிரசித்தி பெற்ற கோயில்களில் ஒன்று புதுக்கடை அருகே அமைந்திருக்கும் கூட்டாலிமூடு பத்ரேஸ்வரி அம்மன் கோவில். இங்கு ஒவ்வொரு வருடமும் சித்திரை மாதத்தில் 10 நாட்கள் திருவிழா என்பது நடைபெறுவது வழக்கம். அதே போன்று இந்த வருடம் திருவிழா என்பது இன்றைய தினம் துவங்கியிருக்கிறது. முன்னதாக அதிகாலை 5 மணிக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டு கோவில் தந்திரி சங்கரன் நம்பூதிரி என்பவர் அந்த திருக்கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து 10 நாட்கள் மாலை அதே போன்று காலை வேளைகளில் சிறப்பு பூஜைகள் என்பது நடைபெற இருக்கின்றன. இந்த நிகழ்வை பொறுத்த அளவில் இன்றைய தினம் திரளான பக்தர்கள், குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்டத்திலிருந்தும் சரிதான், அதே போன்று கேரளாவிலிருந்தும் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு இங்கு தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் திருவிழாவின் துவக்க தினமான இன்று அந்த கோவில் வளாகத்தில் நூற்றுக்கணக்கான பெண்கள் பொங்கலிட்டும் வழிபாடு என்பது செய்து வருகின்றனர். தொடர்ச்சியாக 10 நாள் திருவிழாவின் முடிவின் போது அம்மனுக்கு கோயில் வளாகத்திலிருந்து தேங்காய்பட்டினம் துறைமுக கடற்கரை பகுதிக்கு பவனியாக எடுத்து செல்லப்பட்டு ஆராட்டு நிகழ்வும் நடைபெறுகிறது. இந்த நிகழ்வில் திரளான பக்தர்கள் கலந்திருக்கின்றனர். அதே போன்று இந்த நிகழ்வு இன்றைய தினம் கொடியேற்றத்துடன் துவங்கியிருக்கும் இந்த நிகழ்வில் தமிழகம் சரிதான், அதே போன்று கேரளாவிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் என்பது மேற்கொண்டு வருகின்றனர். மோகன், தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.